இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இப்பயும் ஒருத்தர் போய் அங்க பேசி சரி பண்றேன் அப்படிங்கும் போது அஸ் அ கேவியேட்டரா வந்து அவர் வந்து பிஎம்க்கு எழுத வேண்டியதை எழுதிட்டார். அதை சால்வ் பண்ண ஒரு விஷயமாவும் வந்து ஹி வாஸ் வில்லிங் டு கோ அண்ட் மீட் த கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் அண்ட் கெட் டு சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ அப்ரிஷியேஷபிள் ஒரு இது. எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎம் பாலிடிக்ஸ் பண்ணல, நேர்மையாக வந்து எப்படியாச்சும் பேசி அதை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் எடுக்கிற ஸ்டெப்பில் அவர் சக்சீட் ஆவாருங்கிற நம்பிக்கை வச்சிருக்கேன். இப்போ நமக்கு தண்ணி வேணும், நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நமக்கு ஒரு சண்டை, புரிஞ்சுங்களா? பட் ஆனால் வந்து அப்படியேவா இருந்துட போகிறோம். ஸோ அதனால் ஒரு பேசி ஒரு தீர்மானம் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ பெஸ்ட் ரெமடி அப்படின்றத என்னோட சஜஷன்ஸ். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் போது அதுக்கு வந்து தடையா இருக்கிறதே இந்த குடும்பம் தாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம சிஎம் சார்கிட்ட போய் கேட்டாங்க, கிரடாயில் போய் கேட்டாங்க, சார் நீங்கள் 2.5 FSI தான் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் செங்குத்தாக நிறைய கட்டிக்கிறோம், எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு. என்வாயர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக எந்த விதமான அத்தாரிட்டியும் என்கிட்ட வராதுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. நோ யூ நீ நாட் பே எனி பார்ட்டி ஃபண்ட் ஆர் எனி திங், புரிஞ்சுங்களா? யூ கேன் கெட் யூ அப்ரூவல், கார்பரேஷன் அப்ரூவல், சிஎம்டி அப்ரூவல்னால் உங்களுக்கு நார்மலாக வந்துடும், எந்த பைசாவும் இல்லாமல் இருக்காது. ஆனால் என்வாயர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நான் எந்த ஆர்டரும் போட மாட்டேன்னார். சிவகுமார் வந்து இங்கே வந்து சிஎம் உட்காந்தது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேகதாதுவை பேசி தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் பாலிடிக்ஸாக அவர் பேசுவார், ஆனால் அது பாலிடிக்ஸ் கிடையாது, அது நம்மளோட வாழ்வாதாரம், புரிஞ்சுங்களா? நம்ம மட்டும் வாழக்கூடாது, இங்கே பூச்சி புழு தாவரங்கள் எல்லாம் வாழணுங்கிறத அவர் சீக்கிரமே உணர்வார். ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571. இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த ஒரு விவகாரம் ரொம்பவே பிரச்சனைக்குரியதாக வந்து போயிட்டு இருக்கிறதா பார்க்க வந்து முடியுது. கர்நாடகா சைடு ஒரு ஸ்டாண்டில் வந்திருக்காங்க. இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மேகதாது அணை இதை வந்து உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஆர்டர் வந்து கொடுக்கக்கூடாது, ஃப்யூச்சர்லேயும் இது சம்பந்தமாக வந்து பேசுகிறப்ப கலந்துரையாடாமல் நீங்களாக வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா விசிட் வேறு பண்ண போகிறார் அடுத்த வார கட்டத்தில். இதற்கான தீர்வு என்னதா சரி? ஏன்னா நிறைய விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் வந்து விஜய் அவர்கள் மேலே இந்த விவகாரத்தை ஒட்டி வைக்கிறதா பார்க்க வந்து முடியுது. என்ன எதிர்கட்சி என்ன விமர்சனம் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு, எங்கே நீங்கள் இப்போ அவங்க கவர்மெண்ட் எதிர்த்து பேசினா உங்கள் படம் வந்து சரியாக போகாதோ அப்படின்ற ஒரு பயத்தில் நீங்கள் எதிர்த்து பேசாமல் இருக்கீங்க, அதாவது நீங்கள் பிரிஸ்காக எதிர்க்க மாட்டீங்க கர்நாடகா கவர்மெண்ட்டை அப்படின்ட்டு சொல்கிறாரு சார். கனிமொழி அவங்களும் கிட்டத்தட்ட இதை ஒட்டி நீங்கள் ஏன் அப்போஸ் பண்ண மாட்டீங்க கர்நாடகா கவர்மெண்ட்டை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சார். வேற யாராச்சும் இருக்காங்களா எதிர்கட்சியில்? இவங்க நயனா நாகேந்திரன் பேசியிருக்காங்க. நம்ம ஒட்டுமொத்தமாக நான் ஒரு பதில் சொல்லணும்னு விரும்புகிறேன், ஓகேங்களா? இதே மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இருந்த ஒரு பிரச்சனை அப்போ நமக்கு 330 TMC வரைக்கும் கொடுக்குறதா கர்நாடகா ஒத்துக்குச்சு. எவ்வளோ? 330, ஓகேங்களா? 330 TMC கொடுக்குறதா வந்து நமக்கு வந்து ஒத்துக்குச்சு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உதயநிதி பேசுகிறாரு, அன்றைக்கி அவங்க கிராண்ட் ஃபாதர் பேசினார், கனிமொழி இருக்காங்க, அன்றைக்கி அவர் ஃபாதர் பேசினார். இதுக்காக தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டேன். அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, மலையாளத்தான் போய் நமக்கு 370 வரத்துக்கு பதிலாக 330க்கு விற்றுட்டு வரான் நம்மளைய அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க, புரிஞ்சுங்களா? அப்படின்னு சொன்னாலாம் என்ன பண்ணார், எம்ஜிஆர் அதுக்கு பேக் அடிச்சிட்டார். அப்போ எம்ஜிஆர் இருந்தனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உதயநிதியும் கனிமொழியும் இந்த இன்னைக்கு கிளப்புறாங்களா, அந்த விஷயத்த முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் ஃபாதர் ஆல்சோ கிளப்புனார். இதுதான் வேலையே. அதாவது ஒரு மீடியேஷன் மூலியமாக ஒரு அமௌண்ட் ஒரு மேட்ரு வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அப்பீலே கிடையாது கோர்ட்டில். நீங்களும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோங்க, 2 பேரும் சமாதானமாக வரோன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து எழுதி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா? அதுக்கு அப்பீலே கிடையாது, நீங்கள் அதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அன்றைக்கி நம்ம 370 கேட்டுட்டு இருந்தோம், 330 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா ஒத்துக்கிட்டப்ப 40 TMC கம்மியாக வந்து வாங்குறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி எவ்வளோ வாங்குகிறோம்? இன்றைக்கி சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி எவ்வளோ ஜெயிச்சு எவ்வளோ வருது? 180 190 TMCயோ வருது, கரெக்டான நம்பர் தெரியல, 200க்குள்ளே வருது. அன்னைக்கு வந்து 330 நமக்கு கிடச்சிருக்கோம்.
இன்னைக்கு இந்த மாதிரி வேலையை பண்ணுறது, எல்லா இடத்துலையும் வந்து வந்து கட்டையை போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு திமுக தான். இன்னைக்கு சொல்கிறேன் சார், இன்னைக்கு 330 வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா இல்லையா சார்? உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இதுக்கு தடை விதித்தது யாரு? இதே திருட்டு திமுக தான். இன்னைக்கு வந்து அதே மாதிரி தான் உதயநிதியும் கனிமொழியும் பேசுகிறாங்கங்கிறீங்க. நயனா நாகேந்திரனா லிஸ்ட்லேயே விட்டுருங்க, அது நோட்டாக்கு கீழே இருக்கிற ஒரு கட்சி, அதனால் லிஸ்ட்லேயே சேர்க்க வேணாம். புரிஞ்சுங்களா? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நாட்டுக்கு எப்போ நல்லது நடக்குது, ஐ மீன் நம்ம நாட்டுக்குன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் போது அதுக்கு வந்து தடையாக இருக்கிறதே இந்த குடும்பம் தாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் கேள்வியிலேருந்து அதனால தான் கேட்டேன் ஸ்பெசிஃபிக்காக யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்னு. புரிஞ்சுங்களா? ஸோ இன்னைக்கு 330 நம்ம கிடச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? நான் அப்பீலபிள் ஆர்டர், நீங்களே கர்நாடகாக்காரனே எழுதி கொடுத்துருந்தானா நான் அப்பீலபிள் ஆர்டர். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி மீடியேஷனில் செட்டில் ஆன மேட்ரு கோர்ட்டுக்கு எதுக்குமே நம்ம போனோம். இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோங்க, யூ ரைட் யுவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ். மீடியேஷனுக்கு வாங்க, ரெண்டு பார்ட்டிஸும் உட்காந்து யூ ரைட் யுவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸுங்கிறோம். புரிஞ்சுங்களா? அன்றைக்கே நடந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி 330 டிஎம்சி நமக்கு வந்துட்டு இருந்திருக்கும், எந்த விதமான பிரச்சனையுமே நடந்திருக்காது. இப்பையும் ஒருத்தர் போய் அங்கே பேசி சரி பண்ணுறேன் அப்படிங்கும் போது அஸ் அ கேவியேட்டராக வந்து அவர் வந்து பிஎம்க்கு எழுத வேண்டியதை எழுதிட்டார். அதை சால்வ் பண்ண ஒரு விஷயமாகவும் வந்து ஹி வாஸ் வில்லிங் டு கோ அண்ட் மீட் த கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் அண்ட் கெட் டு சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ அப்ரிஷியேஷபிள் ஒரு வேலை. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போ நீனே ஆளாக இருந்துக்கோப்பா, என் மக்களுக்கு தான்ப்பா நான் வந்திருக்கேன் அப்படிங்கும் போது நீங்கள் நல்லவனா விஜய் சார் நல்லவரா? இது மக்கள் பார்வைக்கு. இப்போ விஜய் அவர்கள் விசிட் வேறு பண்ண வந்து போகிறாரு. பட் அஃப்கோர்ஸ் பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட இதை வந்து கோரிக்கையாகவுமே வலியுறுத்தலாகவுமே வந்து வச்சுருக்காரு. ஃப்யூச்சர்லேயும் சரி இப்போவும் வந்து சரி இந்த பிளான்ஸை வந்து நீங்கள் தொடரக்கூடாது, மேகதாது அணை வந்து கட்டுறதை வந்து தொடரக்கூடாது அப்படின்னு வச்சு ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் நடக்கிற பிரச்சனை தான் நான் வந்து பார்க்குறேன் சார். விஜய் கவர்மெண்ட் மேலே இதோட ஹீட் எந்தளவுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த விளைவுகளோட ஒரு பிரதிபலிப்பு இதை வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கங்க. புரிஞ்சுங்களா? இப்போ எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுங்களா, இன்றைக்கி இதை மக்கள் உங்கள் சேனல் வழியாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி என்ன பண்ணிடுவாங்க, நாளைக்கு அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெட்ரீவ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி ஒன்று பேசுகிறேன் ஒன்று பண்ணுறேன்னா நான் போன வாட்டி செட்டில் ஆக வேண்டிய விஷயங்க இது அப்படிங்கும் போது இதெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. புரிஞ்சுங்களா? எடுத்து போட்டுருவாங்கன்னா ஸோ இவர்கள் முகத்திரை கிழிக்கப்படும். புரிஞ்சுங்களா? இப்போ நமக்கு தண்ணி வேணும், நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நமக்கு ஒரு சண்டை. புரிஞ்சுங்களா? பட் ஆனால் வந்து அப்படியேவா இருந்துட போகிறோம். ஸோ அதனால் ஒரு பேசி ஒரு தீர்மானம் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ பெஸ்ட் ரெமடி அப்படின்றது தான் என்னோட சஜஷன்ஸ். பட் கர்நாடகா கவர்மெண்ட் அவங்க அந்த அணை கட்டுவோம் அப்படின்றதில் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறத பார்க்க வந்து சார், அதுக்கு வந்து என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் வேணும். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது வேணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேகதாது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்சனலாக வாட் ஐ ஃபீல் தட் இஸ் நாட் பீயிங் அன் தமிழியன் அண்ட் டொமைசல் ஆஃப் தமிழ்நாடுன்றதுனால அங்கே மேகதாது கட்டக்கூடாதுங்கிறத நான் சொல்லலை. நான் வந்து கர்நாடகாக்காரனாக இருந்தால் கூட நான் வந்து யோசனை அஸ் எ என்வாரன்மெண்டலிஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அங்கே அணை கட்டுனீங்க அப்படின்னா நிறைய தாவரங்கள், நிறைய இன்செக்ட்ஸு, நிறைய ரெப்டைல்ஸு எல்லாம் அழியக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு இயற்கையை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து இட் இஸ் ரியலி டேஞ்சரஸ். புரிஞ்சுங்களா? அதுவும் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்வாரன்மெண்டலில் ப்ரொடெக்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? நம்ம சிஎம் சார்கிட்ட போய் கேட்டாங்க, கிரடாயில் போய் கேட்டாங்க, சார் நீங்கள் 2.5 FSI தான் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் செங்குத்தாக நிறைய கட்டிக்கிறோம், எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு. என்வாரன்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எந்த விதமான அத்தாரிட்டியும் என்கிட்ட வராதிங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. நோ, யூ நீட் நாட் பே எனி பார்ட்டி ஃபண்ட் ஆர் எனிதிங். புரிஞ்சுங்களா? யூ கேன் கெட் யூ அப்ரூவல், கார்பரேஷன் அப்ரூவல், சிஎம்டி அப்ரூவல்னால் உங்களுக்கு நார்மலாக வந்துடும், எந்த பைசாவும் இல்லாமல் இருக்காது. ஆனால் என்வாரன்மெண்டலுக்கு அகெயின்ஸ்டாக நான் எந்த ஆர்டரும் போட மாட்டேன்னார். அதனால் நான் சொல்கிறேன், அஸ் எ என்வாரன்மெண்டலிஸ்ட்டாகவும் நம்ம நேச்சர் மேலே நமக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன், அது பண்ணக்கூடாது, அந்த என்வாரன்மெண்டலை வந்து வெகுவாக பாதிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டாண்டு சார். இதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியான கட்சிகளும் விவசாயிகளுமே வந்து மேகதாது அணை விவகாரத்தில் அவங்க கட்ட விடக்கூடாது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் துரிதமாக செயல்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ கர்நாடகா விசிட் அவர்கள் வந்து போகிறப்ப, விஜய் அவர்கள் வந்து போகிறப்ப இப்போயாவது ஒரு தீர்வு வந்து எடுக்கப்படுமா சார்?
இல்லை கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ மேனிப்புலேட்ஸ் டு த பாலிடிக்ஸ் ஆல்சோ. இதை வச்சு தான் அவர் வந்து பேசிக்கிட்டே இருந்தார். சிவகுமார் வந்து இங்கே வந்து சிஎம் உட்காந்தது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேகதாதுவை பேசி தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் பாலிடிக்ஸாக அவர் பேசுவார். ஆனால் அது பாலிடிக்ஸ் கிடையாது, அது நம்மளோட வாழ்வாதாரம். புரிஞ்சுங்களா? நம்ம மட்டும் வாழக்கூடாது, இங்கே பூச்சி புழு தாவரங்கள் எல்லாம் வாழணுங்கிறத அவர் சீக்கிரமே உணர்வார் அப்படிங்கிறது தான் இது பண்ண. இதுக்கான என்வாயர்மெண்டல் சாங்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அந்த பற்றி என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் மனசு வைக்காமல் கண்டிப்பாக இது நடக்கவே நடக்காது. ஸோ நம்ம இவர் யார், இந்த பொட்டி கட்சி ஒன்று இருக்குது, சின்ன கட்சி, யாரோ ஒருத்தர் நயனா நாகேந்திரன், அவரை ஃபோன் பண்ணி அவங்க தலைமையிட்ட சொல்லுங்கள். அவங்க சைன் போடலன்னாவே அது அணை நடக்காது. பாஜக என்ன விமர்சனம் பாஜக மட்டும் இல்லை, அதிமுக சார்பாக என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இப்போ திமுகவுமே இதே விமர்சனத்தை வைக்கிறாங்க. காங்கிரஸ் உங்கள் கூட்டணி தானே, அங்கே காங்கிரஸ் தானே ஆள்றாங்க, ஏன் மத்தியில் நீங்கள் பேசி இணக்கமாக வந்து போக வேண்டியதானே அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த விமர்சனத்தை திமுக கிட்ட முன்னாடி இப்போ திமுகவே வைக்குது. இது அதுதான் நான் சொல்கிறேன்ல, அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் சிவகுமாரே இதை வச்சு தான் வந்து பாலிடிக்ஸ் பண்ணார். புரிஞ்சுங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎம் பாலிடிக்ஸ் பண்ணல, நேர்மையாக வந்து எப்படியாச்சும் பேசி அதை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் எடுக்கிற ஸ்டெப்பில் அவர் சக்சீட் ஆவாருங்கிறத நம்பிக்கை வச்சுருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜனநாயகம் படத்தெல்லாம் உள்ள இழுத்து உங்கள் படம் அங்கே ஓடாமல் போகிறோன்ற பயத்தில் எதிர்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எப்பா, என் படம் ஓடுமா ஓடாதாங்கிறது 7 மாதம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வந்து நெட்டிலே பார்த்துட்டாங்களா அந்த படத்தை. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பார்த்தும் என் படம் ஓடுதுன்னா உங்கள் படம் வந்து இது மோராலஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண மாதிரி. ஓகேங்களா? ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி 7 மாதம் கழித்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அது ஜனநாயகம் மட்டும்தான். அது இன்னும் ஒரு கல் ஒரு கண்ணாடி கிடையாது உடஞ்சி போகிறதுக்கு. புரிஞ்சுங்களா? இது ஜனநாயகன்.